ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி குட்டீஸ்க்கான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தாங்க. வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நல்லா முட்டைக்கோஸை இந்த மாதிரி நல்லா சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பல்லேரி வெங்காயத்தை நல்லா நீளமாக சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கப்பு பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கப்பு குடமிளகாய், ஒரு கப்பு கேரட்டுங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. காய் வணங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சேர்த்தே எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. கேரட்டை நல்லா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டுங்க. ரொம்ப வதக்கிடக்கூடாதுங்க. இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போதும் நல்லாயிருக்குங்க. ஸோ அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து பீன்ஸ் சேர்த்திக்கலாங்க. பீன்ஸும் கேரட்டும் சேர்த்து ஒரு 45 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜை சேர்த்திக்கலாங்க. முட்டைக்கோசையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. முட்டைக்கோஸ் நல்லா வதங்கினதுக்கு கொஞ்சம் அரை வேக்காடில் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. இப்போ முட்டைக்கோஸ் காய் எல்லாமே கொஞ்சம் ஒரு 3/4 பதம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கலாங்க. இது எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் கடைசியாக தான் குடமிளகாய் சேர்த்துருங்க. ஏன்னா அது டக்குன்னு வதங்கி வந்துடுங்க. அதனால் கடைசியாக குடமிளகாயை சேர்த்து ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி சாப்பாடு வச்சுருக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பலன்னு இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சாப்பாட்டை எடுத்துக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப பலன்னு இருந்தால் பிடிக்காது. அதனால் லைட்டாக பலன்னு இருக்க மாதிரி எடுத்துருக்கோங்க. ஒரு 300 கிராம் அளவு சாப்பாடை சேர்த்திருக்கோங்க. சேர்த்து ஒரு 45 செகண்ட்ஸ் நல்லா கலரி விட்டுக்கலாங்க. காயும் சாப்பாடும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலரிட்டு இப்போ நாங்கள் இது கூட என்ன சேர்த்த போகிறோம் அப்படின்னா ஹப்பீமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தாங்க. இது கூட நம்ம இப்போ சேர்த்த போகிறோம். இது அவ்வளோ ஒன்றும் காரமாக இருக்காதுங்க. உங்களுக்கு இன்னுமே ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு பேக்கெட்டோ இல்லை மிளகாய்த்தூளோ இது கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஒரு பேக்கெட்டே அளவாக இருக்குங்க. உப்புமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக மல்லித்தலை தூவி நல்லா கலரி விட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்புறம் சாப்பாடு ரொம்ப கொலன்னு போயிடும். ஸோ ஒரு 2 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான குட்டீஸ் ஃபேவரட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.